வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரா. காலப்புருஷனுக்கு 8 என்று சொல்லக்கூடிய ஸ்திரராசியான இந்த விருச்சிக ராசிகளில் பிறந்தவர்கள் மகா கெட்டிக்காரர்கள், மகா யோகக்காரர்கள் என்றே சொல்லலாம். ஏனெனில் உங்கள் ராசிக்கு 2 5 கூடியவன் தான் பெருந்தனக்காரன் குரு பகவான். நிதர்சனமாக எப்பொழுதும் பெருந்தனத்தையும் செல்வாக்கையத்தையும் அதிகம் இப்பூமியில் அதிகரிக்கக்கூடியவர்கள், அளவுக்கு அதிகமாக பெறக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணத்தில் பிறந்த மகா யோகக்காரர்கள் என்றே கூறலாம். ஏனெனில் இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மிதுனமனையில் அமர்ந்து அவர் 12, 2, 4 என்று சொல்லக்கூடிய இடங்களை கடந்த ஒரு வருடமாக பார்த்ததினால் உங்கள் வாழ்க்கையில் சுப செலவுகளும் விரயங்களும் வீண் விரயங்களும் இருந்த வண்ணம் தான் இருந்தன. ஆனால் இன்னும் 700 மணி நேரத்தில் எழுச்சி பொங்கும் வகையில் உங்கள் வாழ்க்கை புது தெளிவுடன் குதூகலத்துடன் உங்கள் வாழ்க்கை கோடீஸ்வரனாய் வளம் வள போறீங்க. நீங்கள் அனிஷம் விசாகம் நீங்கள் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, கோட்டை கட்டி ஆளக்கூடிய கேட்டையில் பிறந்திருந்தால் இனிமேல் உங்கள் வாழ்க்கை சேட்டையில் இருந்த வாழ்க்கை இனிமேல் கோட்டையில் இருந்து ஆளக்கூடிய அளவுக்கு நீங்கள் குபேரனாய் ஜொலிக்க போறீங்க இன்னும் 700 மணி நேரத்தில். பிரியமானவர்களே, வரும் வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 26/5/2026 இன்னும் 7 மணி துளியில் 11-12 மணி துளியில் இருந்து உங்கள் வாழ்க்கை மகத்தான ராஜயோகமாய் முகத்தில் தேஜஸ் கிடைத்து முகத்தில் தெம்பும் தெளிவும் புத்துணர்வும் புத்துணர்ச்சியும் பெற்று மகா மன்னமனாய் எங்களும் போட்டக்கூடிய தென்னமனாய் பல விருச்சிக ராசிக்காரங்க வளம் போறீங்க என்பது நிதர்சனமான உண்மை. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா, விருச்சிகத்திற்கு கொண்டாட்டம் பெருதம்மா. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா, விருச்சிகத்திற்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா. கடன் பம்பு வழக்கு விலகி கடன் கஷ்டங்கள் விலகி கோடீஸ்வர யோகம் பெறுது. கடன் பம்பு வழக்கு விலகி கஷ்டங்கள் விலகி கோடீஸ்வர யோகம் பெருகுது. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா, விருச்சிகத்திற்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா என்று நீங்கள் கம்பீரத்தோடு பாடும்படியான நாட்கள் இன்னும் அதிக நாட்கள் இல்லை சகோதர சகோதரிகளே. இன்னும் 700 மணி துளி என்பது உங்கள் வாழ்க்கையில் 4 வாரம்தான். அதன் பிறகு பாருங்க, நீங்கள் தான் இந்த 2024 வரும் தனயோக பட்டியலில் தங்கத்தட்டில் சாப்பிடும் மகாராஜையை பொண்ணும் மண்ணும் மனையும் வாங்கி கோடான கோடி சொத்து சுகத்தை குவிக்க போறீங்க. இது நிதர்சனமான உண்மை. குரு பகவான் 2 என்று சொல்லக்கூடிய தனத்துக்கும் 5 என்று சொல்லக்கூடிய யோகத்துக்குரிய குரு பகவானே 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உச்சம் பெறுகிறார். அதுவும் உங்கள் பாக்கிய ஸ்தானத்தில் யோகக்காரன் பாக்கியத்தில் அமர்ந்து அவர் உச்சம் பெற்று 12 வருடத்துக்கு ஒரு முறை, ஒரு மாமாங்கத்துக்கு ஒரு முறை வரும் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு பல வியூகங்களை தாண்டி பல தலைமுறைக்கும் சிறச்சொத்து யோகத்தையும் பொன்னாபரண யோகத்தையும் மன்னாபரணத்தை குவிக்கக்கூடிய நாள்களாக வைகாசி 12ஆம் தேதி வந்துவிட்டது. உங்கள் வாழ்க்கை அவருடைய விசேஷ பார்வை பாக்கியத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதா உங்கள் முகத்தில் கலையிழந்த நீங்கள் கலையுலக மன்னாதி மன்னனாக தேஜஸ் கிடைத்த முகத்தில் தெளிவு பிறக்கப் போகுது. பல நாட்கள் காத்திருந்த எண்ணங்கள் நிறைவேறப் போகுது. நீங்கள் பல நாளாக உங்களுக்கு இயக்கங்களும் உங்கள் மனதில் உள்ள தாக்கங்களும் குறைந்து மிகப்பெரிய நோக்கம் பெற்றவனாய் மிகப்பெரிய சாதனை படுத்தவனாய் சரித்திரம் படுத்தவனாய் பல விருச்சிக ராசிக்காரங்க வரும் 700 மனத்தில் எழுச்சி பெற போறீங்க. அவருடைய விசேஷ பார்வை இந்த ராசிநாதனை பார்ப்பதால் உங்களுக்கு திடீர் பணபரமும் திடீர் பொதுலை யோகமும் பல வழிகளில் கிட்டும். அவருடைய விசேஷ பார்வை 3 என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான அந்த மகரமனையை பார்ப்பதனால் சிலர் பொன் ஆபரணங்களை வாங்கி கோடிக்கணக்கில் குவியக்கூடிய நேரமும் மண் மனைகளை வாங்கி பல வழிகளில் சேர்க்கக்கூடிய நேரமும் பொன்னாபரணமும் மண்ணாபரணமும் பல வழிகளில் தேடி வரப்போகுது. பல விருச்சிக ராசிக்காரங்க இந்த காட்டங்களில் தொழில்துறையை தமிழகம் மட்டுமில்லாமல் அயல் மாநிலம் அயல் நாடுகளில் சென்று நிறுவும் அவருக்கு பண தேவையும் பொருளாதாரமும் பல வழிகளில் நாடி வரப்போது கோடிக்கணக்கில் சொத்து சேரப்போகுது. இது நிதர்சனமான உண்மை. இதை யாரும் மாற்ற முடியாது.
உங்களுக்கு பதவி யோகமும் தேடி வருது. சனி பகவான் 5ல் அமர்ந்து அந்த 5 வீட்டில் உள்ள 4 கூடிய சனி பகவானை உச்ச குருநாதன் பார்ப்பதனால் உங்களுக்கு பதவி யோகம் பல வகைகளில் கிடைக்கும். அரசியலில் ராஜாங்க பதவியும் ராஜயோக பதவியும் கிடைக்கும். செல்கின்ற இடங்களில் மாலை மரியாதையும் கூட கோபுரமும் தேடி வரும். மாபெரும் சபைதேனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவனி என போற்றி புகழ வேண்டும். நீ உன்னை அறிந்தால் என்று சொல்லும்பளுக்கு இந்த ஸ்திரராசி ஸ்திரலக்கணத்தை பிறந்த நீங்க இந்த இமயத்தை தொடும் அளவுக்கு இந்த காலகட்டங்களில் இமாலய வளர்ச்சி பெற்று அகில உலகத்தை கலக்க போறீங்க. பிரியமானவர்களே, யோகக்காரன் பாக்கியத்திலிருந்து 9வது விசேஷ பார்வை ஒளிமயமான எதிர்காலத்தை இந்த 5ஆம் வீட்டை பார்ப்பதனால் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று சொல்லும் அளவுக்கு இழந்த சொத்து சுகம் பேர் புகழ் அனைத்தையும் இனி 700 பல விருச்சிக ராசிக்காரங்க பெற்று இந்த காலத்து வாகன யோகமும் அமையும், பொன் மனை யோகமும் அமையும். பல வழிகளில் வருமான பெருக்கம் பெற்று பலருக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டாராக மாறக்கூடிய நேரமெல்லாம் பல விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் ஜொலிக்க போகிறீங்க. மேகமாய் வந்து மின்னலாய் ஜொலிக்க போகிறீங்க. பலருக்கு முன் நீங்கள் உங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுது. பிரியமானவர்களே, இப்படி ராஜயோக பயிற்சிகள் இனிமேல் வருவது 12 வருடம் ஆகும். இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை வரும் இந்த உச்ச குரு யோகக்குருவாகிய வாக்கியத்தில் உள்ள குரு உங்கள் வாழ்க்கையை தந்தவெளி ஆதாயங்களையும் பல நாள் இயக்கங்களையும் தாக்கலையும் சொந்த தொழில் யோகத்தையும் கொடுத்து இழந்த சொத்து சுகம் பேர் புகழ் பணம் பட்டம் பதவியவளையும் கொடுத்துவது உண்மை. பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் முடிந்தால் என் அப்பன் அறுமுக கடவுளாகிய திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் இந்த செந்தில் ஆண்டவருடைய சந்நிதியில் நீராடி பன்னீர் இலை விபூதி சாற்றி அங்கு வியாழக்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை நினைத்து செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்வெளி தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் பெற்போம் அவன் கால்பட்டழிந்தது இங்கு எந்தலைமே அயன் கையெழுத்தே முருகா என்று நீங்கள் மனதார துய்த்து விரும்புவது வாழ்க்கையில் மன்னாதி மன்னராக ஜொலிக்கூடிய நேரம் காலம் எல்லாம் இன்னும் 700 நேரத்தில் அமைந்து பலருக்கு நீங்கள் வழிகாட்டியாக வரக்கூடிய நேரமெல்லாம் பல விருச்சிக ராசிக்கு அமையப் போகிறது. பிரியமானவர்களே, முடிந்தால் இந்த காலகட்டங்களில் சாதுக்களின் அருளாசியும் சித்தர்களின் அருளாசியும் பெற்று சித்தர்களின் ஜீவஜமாதியும் சென்று இந்த குரு பகவான் தரக்கூடிய பொன்னாபரண யோகம் யோகம் புதிய யோகத்தை பெற்று பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து நீங்கள் தான் இந்த 2026 சர்வ சுதந்திரத்தையும் சுதந்திரிக்கூடிய மகா ராஜயோகம் பெற்றவர்கள் என்பது நிரூபித்துக் கொள்ள நீங்கள் அவசியம் யாழ்ந்தோறு விரதம் குரு பகவானை நினைத்து ஓம் ரிஷபத்வஜா வித்மஹே குருநிகஸ்தாய தீமஹி தன்னோ குருபுர சோதயாத்து என்று நீங்கள் வணங்கி வரும்போது மங்களகரமான வாழ்க்கையை வந்து மன்னவனாய் ஜன்னவனாய் பலருக்கு போட்டும் தலைவனாக வந்து மகாராஜா யோகத்தை இந்த 2026 பல விருச்சிக ராசிக்காரங்க பெற்றுக்கொள்வது நிதர்சனமான உண்மை.